இந்த கஞ்சி மேஸ்திரி வந்து இந்த தடவை முத்து அவர்கள் தான். Assalamu alaikum. We are all here in a Kowloon Masjid in Hong Kong. மாலை நேரத்தில் கவுலூன் மஸ்ஜிதினுடைய வெளிப்புற தோற்றம். Big blessings. We are arranging this iftar program every year like many years. அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நீங்கள் எத்தனை மணிலேருந்து ரெடி பண்ணுறீங்க? காலையில் சுபோலே ஆரம்பிச்சிடுறோம். நாம இருக்கிறது வந்து கவுலூன் மாஸ்க்ல 3வது தளத்துல இருக்கிறோம். அந்த ஒரு 7-8 வருஷமா பண்றாங்க. நம்ம இந்தியாக்கார புள்ளிகள் தான், கல்கத்தா புள்ளிகள். கீழே வந்து மோஸ்ட்லி வயசான ஆட்கள் தான் உட்காருவோம். ஊர் மாதிரி வராது இருந்தாலும் இன்னும் 2 நிமிஷத்துல பாங்கு சொல்ல போகுது. இன்னும் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளி ஃபுல் ஆயிடுச்சு. மக்களோட மக்களா வந்து நோன்பு திறக்கிறோம். அதாவது நம்பூர் ஆளுக்கு கீழக்கரை, காயல்பட்டினம், தஞ்சாவூர் அவங்களுடைய முயற்சியில் ஆரம்பிச்சது. முன்னால காயால கேட்டு இருந்தா இப்ப கண்ணால பாத்துருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதுல சேதுராம ஆஜியார் வந்துகிட்டு அந்த காலத்துல வந்து 2,80,000 வெள்ளின்னு நினைக்கிறேன். அந்த தொகையை அப்படியே வந்துட்டு என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கு கொடுத்தாங்க. பல பேரை நம்ம பார்த்திருப்போம். அதுல இவங்களும் ஒரு ஆளு. ஏன்னா அந்த கஞ்சி விஷயங்கள்ல வந்து சொல்ல போனால் வேர்ல்டுலேயே இது ஒரு ஒரு யூனிக். இந்த கஞ்சி கொடுக்கறது மட்டும் எங்கே பார்த்தாலும் கூடுமான வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து தட்டுப்பாடு இல்லாமல் செய்கிறாங்க, தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான்ல ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள தான் சேர்மனா ஆக்கி வச்சிருந்தோம். ஆரம்பிச்சது நம்ம தான், பட் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது. காயல்பட்டினம், கீழக்கரை, தஞ்சாவூர் இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கவுலூன் மாஸ்க்ல பூத்து நோன்பு ரமலான் மாதத்துல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிறை 1. الحمد لله رب العالمين حمدا نعما كافي مزيدا وعفنا كريما رحيما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه آمين. الله இந்த ஹித்மத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் போக்கி எங்கள் அனைவர்களுக்கும் முழுமையான சக்தியையும் பலத்தையும் தந்தருள்பாலிப்பாயாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கவுலூன் மாஸ்க் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வேண்டியான அந்த கஞ்சி சிறப்பு ஏற்பாடு வந்து இங்கே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சுபுலேயே அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கஞ்சி மேஸ்திரி வந்து இந்த தடவை முத்து அவர்கள் தான். வருஷம் காலகாலமாக இங்கே நடந்துட்டு இருக்குது. இது எத்தனை சட்டி கஞ்சி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? 6 சட்டி, பெரிய சட்டிக்கு 6 சட்டி. 6 சட்டினா ஒரு சட்டிக்கு எத்தனை பேர்? குறைஞ்சபட்சம் 400 பேர் கஞ்சி குடிக்கலாம். ஓகே, இப்போ தான் வேலையை ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிங்க. நைட்டே எல்லாம் வெட்டி அந்த காய்கறிகள், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து கஞ்சிக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறீங்க. கஞ்சி வேலை எத்தனை மணிக்கு முடியும்? கட்டர் 1:30 மணி ஆயிடும். இப்போ ஆரம்பிச்சாதான் முடியும். அவங்களோட எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 6 பேர். 6 பேர். அதாவது மேஸ்திரி பிடிக்கிறவங்க மட்டுமே 6 பேர் இருக்காங்க. மொத்தம் சம்சா எல்லாம் சேர்த்து 6 பேர். சேர்த்து 6 பேர். அடுத்து சம்சா வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? அது 12 மணிக்கு ஆரம்பிப்போம். 12 மணிக்கு ஆரம்பிப்பீங்க. அதை ஆரம்பிச்சு பொறிக்க ஆரம்பிக்கிறது 12 மணி தான். இலையை மடக்கிறதுலாம் வந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் அதுவும் அதாவது இலை பேங்காங்கை பொறுத்த வரைக்கும் இலையை வந்து நம்ம வெளியே வாங்கிடுறோம். ஹாங்காங்ல வந்து இவங்களே வந்து என்ன செய்யறாங்க, தயார் பண்றாங்க. தயார் பண்ணி அதை வெட்டி போன வருஷத்துல இருந்து இங்கதான் இலை செய்யறது. அது ஒரு காலையில இந்த கஞ்சி வேலை முடிஞ்ச பிறகு அந்த இலையை சுத்துவாங்க. இப்ப காக்கா வந்து கஞ்சி இந்த நிர்வாக கமிட்டியில வந்து முக்கியமான ஆளா இருக்கிறாங்க. வாங்க காக்கா வாங்க. அலைமிஸ்லாம் வாங்க வாங்க. ஆமா, அஜீஸ் காக்கா, முபாரக் காக்கா வாங்க. உபேதல்லா காக்கா வாங்க. அவங்கதான் சேர்மன். அந்த கஞ்சி கமிட்டிக்கு வந்து முக்கியமான ஆளு சேர்மன். ஒரு அலைமிஸ்லாம் ஒரு பெருங்குண்ட குழு தான் சேர்ந்து இந்த கஞ்சி அமைப்பை ஏற்பாடு பண்ற. காரணம் 2000 பேருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மக்களும் இல்ல, பல ஊர், பல மாநிலம், பல நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வகையில இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க? அதாவது நாங்க வந்து ஒரு 27ஆம் தேதி வந்து டேஸ்டிங்காக ஸ்பெஷலா பண்ணி இங்க உள்ள ஆட்களை கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்துச்சுது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தான் முதல் நாள். சிறப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் துஆவை கொண்டும் சிறப்பா அமையும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா இது வந்து யார் ஒரு மனுஷன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
விஷயம், பரக்கத்தான விஷயம், நோம்பாளிகளுக்கு செய்யக்கூடிய விஷயம். இது நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சு இதை நடத்திட்டு வந்த விஷயம். ஸோ அதனால இப்போ அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் பண்றோம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இன்ஷா அல்லாஹ் நம்ம மக்கள் வருவாங்க, வந்து இது இன்னும் திறம்பட செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. சொந்த ஊர்ல பண்றதுங்கிறது வேற விஷயம். இது வெளிநாட்டுல சம்பாதிக்க வந்த இடத்துல மார்க்கத்துக்காக வேண்டிய மக்களுக்காக வேண்டிய இந்த தியாகத்தை செய்யறாங்க. Assalamu alaikum. We are all here in the Kowloon Masjid in Hong Kong, and we are having some nice day today and going to have dua. That's all. இந்த பள்ளி கவுலூன் மஸ்ஜிதில் வந்து பல நாட்டு மக்களும் இதில் வந்து ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. அதில் பாகிஸ்தான்காரங்க இவங்களும் இந்த கஞ்சியை குடிக்கிறாங்கடா பாருங்க. நம்ம ஒரு கஞ்சியை குடிக்கிறாங்கடா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி இருக்கு. இப்போ சுபு முடிஞ்சு தொழுதுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். அந்த வேலைகளை ஆயத்த பணிகளை பல பேர் நின்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்க, நல்லது. ஓகே நல்லதாக. அஸ்ஸலாம். கஞ்சி கடையக்கூடிய இந்த ராட்சச பிளண்டரு, இவ்வளோ பெரிய பிளண்டர் பாருங்க, எவ்வளோ பெரிய சட்டிக்கு. அப்போ தான் குயிக்காக வந்து கஞ்சியை வந்து நம்ம தயார் பண்ண முடியும். கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோர் ரூமு, எண்ணெய், அரிசி, பருப்பு எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாமே. நாளைய கஞ்சி ஏற்பாடுக்கு நம்ம மக்கள் எல்லாமே கஞ்சி தயாரிக்கக்கூடிய ஆயத்த பணிக்கு ரெடி ஆகிட்டாங்க. கவுலூன் மாஸ்கில் சுபு தொகை நல்லபடியாக தொழுகிட்டு வந்தாச்சு. பள்ளிவாசலில் கூட்டம் நியாயமான அளவுக்கு இருந்துச்சு. தொழுகையை முடிச்சுட்டு இந்த கஞ்சி ஏற்பாடுகள், அந்த ஆயத்த பணிகள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்தோம். அவங்க இன்றைக்கி ஈவினிங் இஃப்தாருக்கு நேற்று இரவே அதுக்குள்ள வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து 2000 பேர்கிட்ட வந்து நோன்பு திறக்க வர்றதுனால அதுக்குள்ள பணிகளை இப்போமே ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சிகளில் நம்ம மக்கள் எல்லாத்தையும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டிய நம்ம கவுலூன் மாஸ்க்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் நம்ம எக்ஸிபிஷன்லேருந்து பஸ்ஸில் அங்கே ஷட்டில் பஸ் இதுக்காக வேண்டிய பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வேண்டி சிறப்பு பேருந்து வந்து அந்த HKTDC ஜெம்ஸோ நடத்துகிறவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். இப்போ அங்கே கவுலூன் மாஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம். சின்சாஷி எப்போவுமே பிஸியாக இருக்கும் பாருங்கள். நம்ம நைட்டில் நடந்து போனாலும் சரி, பகல் நடந்து போனாலும் சரி, இப்போ ஈவினிங் 6 மணி ஆகுது. எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அலைக்கலாம் சோதனா ரோடு கிராசிங்கில் வந்து ஹாங்காங், சிங்கப்பூர், டோக்கியோ உண்மையிலே ரொம்ப அந்த ரூல்ஸை அழகான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. மாலை நேரத்தில் கவுலூன் மஸ்ஜிதினுடைய வெளிப்புற தோற்றம் ஒரு அற்புதமான ஒரு அழகு. உண்மையிலே மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகான நோன்பு திறக்கிற நேரத்தில் வியாபாரம் பட்டு ஜோராக இருக்குது. பக்கடா, பழங்கள்லாம் விற்கிறாங்க. இங்கே ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. இஃப்தாருக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அதனுடைய அந்த பொறுப்பாளர்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அதாவது இந்த இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, இந்த ஏற்பாடுகள் எப்படி செய்கிறாங்கன்னு. கேளுங்க. You just say something in English, how we are doing all these preparations. First of all, how I can say this is actually Allah Ta'ala's big blessings. We are arranging this iftar program every year, like many years. So, mashallah, all the peoples are coming from all the way from the whole Hong Kong. We are also expecting more and more Muslim comes and break their fast here. And this process we are continuing for the this time we are doing a little bit different. Alhamdulillah, we are first day we have done, it was successfully done. And then I believe look forward to the another 29 days. It will also complete in the good way, and Allah will bless us all the way to complete our iftar program in Kowloon Mosque. Jazakallahu khairan. Okay, inshallah. Okay, alhamdulillah. அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நீங்கள் எத்தனை மணிலேருந்து ரெடி பண்ணுறீங்க? காலையில் சுபோலேயே ஆரம்பிச்சிடுறோம். சுபோலேயே கஞ்சி இப்போ விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடுறோம். நைட்லேயே வந்து இந்த கட்டிங் பண்ணுறது, சமோசாக்கெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டில் பண்ணிடுறோம். ஒரு கோஆர்டினேட்டட் டீம், அந்த டீம் தான் இப்போ நம்ம முன்னோர்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறோம். இப்போ நம்ம தான் முன்னிலையில் நின்று செய்கிறோம். கிட்டத்தட்ட 2500 பேர் டெய்லி வர்றாங்க. அது ஸோ காயல் பண்ண கஞ்சி தான். ஏன்னா செல்ஃப் வாலண்டியர் ஒரு பக்கம், கொஞ்சம் அந்த மாதிரி
ஸ்டாஃப்கள் மேலே போகிறதுக்கு கொள்றதுக்கு அவங்களையும் வச்சு ஸோ ஆர்டர் போடுறதுக்குன்னு ஒரு டீமு, ஸ்டாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமு, குக்கிங் அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமு, அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு டீமு, தனித்தனியாக பப்ளிக் ரிலேஷன்ஸுக்குன்னு ஒரு டீமு, இப்படி ஒரு மாதிரியா செட் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக தான் போயிட்டு இந்த ரமலான் மாதத்துக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரோட கிருபை எல்லாருடைய ஒத்துழைப்பாலையும் நல்லபடி போயிட்டு இருக்குது. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் சிறப்பா நடக்கும். இந்த வருஷம் நல்ல முறையில ஆரம்பிச்சிருக்குது. ஸோ டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது எல்லாருமே. ஆமா, நீங்க தான் அவன் சொல்லணும். நாங்க எப்படி இருந்துச்சு? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய சேனலுக்கு. நாங்களும் அதிகமா பாக்குறோம் உங்களுடைய சேனலை. நல்லபடியா பண்ணுங்க. சூப்பர். தொடர்ந்து உங்களை இந்த இஃப்தார் பணிகளை செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த இஃப்தார் பணியில முபாரக் அக்காவும் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து இந்த பணிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலைகளும் நடந்துருச்சா? அல்ஹம்துலில்லாஹ் நடந்திருக்கு. இப்போ நேற்று வந்து 2000 பேர் வந்தாங்க மாஷா அல்லாஹ். சரி. இன்னைக்கு அதே மாதிரி 1500 1800 பேர் வருவாங்க. பெரும்பாலும் சண்டே வந்து லேடிஸ் அதிகமா வருவாங்க. எல்லாம் நடந்துருக்கு. எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி. கஞ்சில ஏதோ இருந்துச்சா நீங்க இதுதான் ட்ரை பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் குடிச்சு பாருங்க. சரி, நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சம்சாரா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நல்லது. ஓகே. நம்ம கம்யூனிட்டியோட சீனியர் மெம்பர்ஸ் மாஷா அல்லாஹ், மாமா, சலாவுதீன் காக்கா, இவங்கெல்லாம் இந்த பள்ளி இந்த கஞ்சி ஆரம்ப காலத்துல எப்ப ஆரம்பிச்சோமோ அப்ப அவங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் மக்கள் எல்லாம் சந்திச்சது. சலாவுதீன் காக்கா காயல்பட்டம் கீழக்கரை ரெண்டும். ஆமா, பேங்காக் தாய் தமிழ் நோன்பு திறக்க மக்கள் வந்த வண்ணமா இருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பேங்காக்ல இருந்து. நம்ம சொந்த ஊர் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க நோன்பு திறக்கிறதுக்கு. ஹாங்காங் சிட்டியின் பரபரப்பான இந்த சிம்சா சுயி தெருவில் வந்து இப்படி ஒரு அழகான பள்ளி கவுலூன் மாஸ்து, அந்த பள்ளியில் தான் இன்றைக்கி நாம் நோன்பு திறக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய தமிழ் மக்கள், இந்திய மக்கள், பாகிஸ்தானியர்கள், எல்லா நாட்டு மக்களும் இந்த பள்ளிக்கு நோன்பு திறக்க வராங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, அப்படியா? சரி. ட்ரேட்மார்க்குண்ணா இந்த கஞ்சிக்கு. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, அவன் நல்லா இருக்காங்க. கவுலூன் மாஸ்கில் இஃப்தார் ஏற்பாடுகள் வந்து நோன்பு திறக்கிற நிகழ்வை வந்து கீழ்த்தளத்துலையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது மாடியிலையும் சிறப்பு வசதி செஞ்சுருக்கிறாங்க. காரணம் அவ்வளோ மக்கள் வராங்க. 1500லேருந்து 2000 பேர் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்றதா சொல்கிறாங்க. இதுதான் முதல் தடவையாக ஹாங்காங்கில் கவுலூன் மாஸ்கில் நோன்பு திறக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். பார்க்குற இடமெல்லாம் நம்ம ஊர் மக்களாக தான் தெரியுறாங்க. இஃப்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தடப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்கட்டும். இப்போ நாம் இருக்கிறது வந்து கவுலூன் மாஸ்கில் 3வது தளத்தில் இருக்கிறோம். ஆண்கள் பகுதியில் இருக்கிறோம். அங்கேயும் பாருங்கள் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கஞ்சி, சமோசா தனித்தனியாக எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக வச்சுருக்கிறாங்க. பிகாம் நூகாக்கா அவங்க தலைமையில் இங்கே மேலே அவங்க பொறுப்பில் தான் ஓடிட்டு இருக்குது. அவங்களும் அவங்களோட சேர்ந்த மற்ற காக்காமார்களும் இருக்கிறாங்க. நம்ம ஏதோ நினச்சிட்டு வந்தோம். ஆனால் அங்கே கவுலூன் மாஸ்கில் இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி தொடர்ந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆவரேஜா கணக்குப்படி 600 பேர் வரும். 600 பேர் மேலே மட்டும் 600 பேர். எங்க வீட்டில் ஆட்கள் ஒரு பக்கம் உட்காருவாங்க, மேலே வர்றவங்க மேலே வருவாங்க. அப்படிதானே? அவங்களோட சாய்ஸ். சில பேர் கீழே இன்டோர்ல ஆசைப்படுறாங்க, சில பேர் அவுட்டோர்ல உட்காந்து தான் இருக்கிறதுக்கு. ஆமா, இது கொஞ்சம் மேலே சூடா கிடைக்கும். அதுவும் கேள்விப்பட்டேன். ஆமா, மேலே வந்தா கொஞ்சம் சூடா கிடைக்குமா? கருதிக்கும் ஆட்கள் வந்துட்டே இருக்குமா? இப்படி கடைசி வரைக்கும் வாங்க சொல்றதோட நிறுத்திடுவோம். அதோட நிப்பாட்டுறீங்க. வாங்க சொல்ற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு இந்த பகுதி தான் நிப்பீங்களா நீங்க? ஆமா, நமக்கு மேல் தளத்துல தான் அவங்களுடைய பொறுப்பு. ஓகே, மாஷா அல்லாஹ். தொடர்ந்து கீழையும் போய் பார்ப்போம். நிறைய நமக்கு தெரிஞ்ச மக்கள்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே கஞ்சியும் சம்சாவும் தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சிறப்பு ஏற்பாடு இவங்க வந்து அந்த ரோஸ் மில்க்கு இவங்க பண்றாங்க சொல்லுவாங்க. அவர்கிட்ட ரோஸ் மில்க் கடந்த ஒரு 7-8 வருஷமா பண்றாங்க. நம்ம இந்தியாக்கார புள்ளியளவு தான், கல்கத்தா புள்ளியளவு. இவங்க தனியா அவங்க ஒரு டீமா வச்சு மேல் தளத்துல வேண்டி சிறப்பு ரோஸ் மில்க் அந்த
குளிர்பானம் கொடுத்து க்ளவுஸ் மில்க்கு சில டைம்ல பழங்கள் எல்லாம் அவங்க இது பண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டீமா ஒரு 20 பிள்ளைகளும் சேர்ந்து தன்னார்வத்துல இவங்க வந்து நன்மையை கொள்ளடிக்கிறாங்க. ஷார்ட்டா சொல்ல போனா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். நம்ம ஊர் பிள்ளைகளே தளத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே. இல்ல கீழே வந்து மோஸ்ட்லி வயசான ஆட்கள் தான் உட்காருவோம். அப்படியா? மேல வந்தா கொஞ்சம் சுட சுட ஆமா, அது இன்னொரு இது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். அது மாதிரி சம்பளம் கூட்டி உட்கார்ந்துக்கலாம். நம்ம ஊர்ல உட்கார்ந்து குடிக்கிற மாதிரி. அதான் மெயினான விஷயம். நோம்பு நல்லபடியா ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆங்காங்கலாம் எப்பவுமே நோன்புனா ரமலான் மாதம் ஊர் மாதிரி வராது. இருந்தாலும் சரி சரி. எல்லாத்துக்குமே ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து அதான் நம்ம ஊர் கஞ்சி கிடைக்குது. நமக்கு மட்டும் இல்ல, பல நாட்டு மக்களும் வந்து இங்க வந்து நம்ம ஊர் கஞ்சியை சாப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 6:30க்கு வந்து பாங்க இப்ப சொல்றோம் நெருங்கிடுச்சு. இப்ப மக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. நம்ம கீழையும் போய் பார்ப்போம். நிறைய மக்கள் வந்துருக்காங்க. ஓகே வாங்க. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் ரமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான் இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமதான் பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமதான் அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமதான். மேல அவங்க வந்து பிக்ஸ் பண்ண ஆட்களுக்கு அதிகமாகவே வந்ததுனால நிப்பாட்டிட்டாங்க. இங்க எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இஃப்தார் நிகழ்ச்சி இன்னும் 2 நிமிஷத்துல பாங்க சொல்ல போகுது. கீழ்த்தளத்திலையும் நிறைஞ்சு வெளிப்பக்கமும் ஆட்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளி ஃபுல் ஆயிடுச்சு. சொல்லிடுச்சு. கடைசியா வந்த ஆட்களுக்கும் அழகா கஞ்சி எல்லாத்துக்குமே கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாமளும் கடைசி தான் எக்ஸ்ட்ரா சம்சா வர கொடுக்குறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருச்சு. அந்த எல்லா மக்களுக்குமே சம்சா கொடுக்குறாங்க. 2 சம்சா கஞ்சி ஈத்தப்பழம் கொடுக்குறாங்க. மக்களோட மக்களாக வந்து நோன்பு திறக்கிறோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான். 2000 பேர்கிட்ட கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. எல்லா மக்களுக்குமே எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க. இப்போ நோன்பு திறக்க வேண்டியதான். 1000 பேருக்கு கஞ்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் மிச்சம் இருந்துச்சு. மிச்சம் இந்த கஞ்சியை வந்து பேக் பண்ணி அழகாக வச்சிருக்கிறாங்க. நாமளே வந்து எடுத்துக்கிற வேண்டியதான். யார் யாருக்கு தேவையோ அவங்க வந்து எடுத்துக்க விடுறாங்க. இஃப்தார் நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் சூப்பரா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்யுது? நல்லா இருக்கீங்களா? சோமா நல்லா இருக்கிறேன். சிறப்பா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குது? ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்லா இருக்குது. ஓகே. ஆனங்கனால இந்த இஃப்தார் வந்து நம்ம பிள்ளைகளுவோ, அதாவது நம்ம ஊர் ஆளுக்க கீழக்கரை, காயல்படம், தஞ்சாவூர் அவங்களுடைய முயற்சியில ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. சிறப்பா ஓடிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 பேர். ரொம்ப தரமா இருக்கு. நல்லா இருக்குது. ஆண்டவ வரக்கூடிய காலம் இதே மாதிரி சிறப்பாக்கி வைப்போம். நம்மளுடைய பெருமக்கள் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பாரி இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லதா எல்லாம் சிறப்பா முடிஞ்சா நோம்பு எப்படி இருந்துச்சு? நோம்பு அல்ஹம்துலில்லாஹ். இது வருஷம் நாங்க 36-37 வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம். செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இடையில மட்டும் இந்த கோவிட்ல மட்டும் நாங்க பண்ண முடியாம போயிட்டது. இப்போ மக்களுக்கு ஒரு வக்து சாப்பாடு கிடைச்ச மாதிரி போயிருது அவங்களுக்கு. நம்ம மட்டும் இல்ல, ஹபஜிகள் கற்பிணத்தாளர்கள் இருக்கிறார்கள். மற்ற வெளிநாட்டு மக்களும் வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை இந்த பள்ளி உண்டாக்கி இருக்கு. பர்டிகுலரா
இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷனுடைய முயற்சியில தான் இது அதிகமா நடக்கும். எல்லா மக்களுக்கும் நன்றி. எல்லா மக்களும் வந்து சிறப்பாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். பிறை 2 நோன்பு சிறப்பான முறையில கவுலூன் மஸ்ஜித்ல நம்ம நோன்பு திறந்தோம். கூட்டத்தை பாருங்க, மக்கள் வெள்ளம், எவ்வளவு மக்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இங்க வந்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து சிறப்பான முறையில ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம கண்ணால பார்த்தோம். இவ்வளவு நாள் காயால கேட்டு இருந்தா இப்ப கண்ணால பார்த்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சு இஃப்தார் நிகழ்ச்சி? இஃப்தார் நிகழ்ச்சி எப்போதும் போல வருஷம் இங்க வந்து ஹாங்காங்ல இந்த 2000-2500 பேர் வருவாங்க. நோன்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஷோ காட்டி வந்தது இங்க வந்து நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே, நல்லதாங்க, நல்லது. நோன்பு திறந்துட்டு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் வெள்ளத்தை பாருங்க, எவ்வளவு மக்கள் பாருங்க. கவுலூன் மாஸ்க்ல மக்கள் எல்லாம் நோன்பு திறந்துட்டு வராங்க. அலைஹிஸ்ஸலாம். கவுலூன் மாஸ்க்ல வந்து இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து பல நாட்டு மக்களும் நம்ம ஒரு கஞ்சியை குடிச்சு நோன்பு திறக்கிறதுல நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்குது. வாங்க வாங்க, சுப்புக்கு தான் வரணும். கவுலூன் ஹாங்காங் மாஸ்க்ல வந்து இன்னைக்கு நோன்பு திறந்தோம். எப்படி இருந்துச்சு இஃப்தார் நிகழ்வு? ரொம்ப நல்லா இருந்தது. ஊர்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கு. மாஷா அல்லாஹ், எல்லா நாட்டு மக்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, நோன்பு எல்லாம் நல்லபடியா திறந்தாச்சு. இருந்தாலும் நம்ம அவசர அடியில வந்து கேமரா மக்களை எல்லாத்தையும் கவர் பண்ணணும், எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் போராட கஞ்சியை குடிச்சா நம்ம தம்பி தான் நமக்காக வேண்டி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. மாஷாஅல்லாஹ், ஜஸாகல்லாஹ். தம்பி நமக்காக வேண்டி அவரும் நோன்பு திறக்காம ரொம்ப லேட்டா என்னோட சேர்ந்து தான் நின்றாரு. இங்க தம்பி பாருங்க, ஸ்கூல் போயிட்டு நோம்புமா? எத்தனை நோம்பு? 2 நோம்பு பிடிச்சிருக்கீங்களா? மாஷாஅல்லாஹ், ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. யாரு தெரியுதா? போச்சுனா வாங்கப்பா நாளை இப்ப மூதப்பா கேட்டேன் அவளே. ஹாங்காங் கவுலூன் மாஸ்க்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கஞ்சி, சமோசா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. இஃப்தார் நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? இஃப்தார் நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் 1500 பேர் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். நல்லா அழகா செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம தாக்கா வந்து ஃபுல்லா பொறுப்பு இருக்கிற அவர் ட்வீட் வந்து பெரிய வேலை தாக்கம் வந்து நாங்க போயிட்டு கொடுப்பாங்க. இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷனுடைய ஹாங்காங் தலைவர் காக்கா அவர்கிட்ட கேட்போம். இந்த பள்ளியில வந்து காலங்காலமா அந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. அது வந்து முதல்ல ஆரம்பிச்சது யாரு தெரியுமா? லுக்மான் ஹாஜியார் தான் ஆரம்பிச்சாங்க. நஃபீஸ் கம்பெனி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முதல்ல கஞ்ச வீட்டுல செஞ்சுட்டு வந்து இங்க வந்து மக்களுக்காக வேண்டி கொடுத்தாங்க. அதுதான் அவர் போட்ட ஃபவுண்டேஷன் தான். அதுல இருந்து கிட்டத்தட்ட நாங்க பார்த்த நேரத்துல சில நேரங்களில் 400 பேர் இருந்தாங்க, 500 பேர் ஆச்சு, 700 பேர் ஆச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1200-2000 பேருக்கு வந்துகிட்டு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது. மக்கள் அதிகமா வர்றாங்க பள்ளியை நோக்கி. நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக முன்னால வந்துகிட்டு இதை நடத்தணுமாங்கிற ஒரு கேள்வி மற்ற சமூகத்திடத்துல இருந்துச்சு. அதாவது ஃப்ரீயா வந்துகிட்டு சாப்பாடு கொடுக்கணுமா, தேவையானவர்கள் இங்க டிராவல் வர்றவங்க மட்டும்தானே நம்ம வந்துகிட்டு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணணும், இங்க உள்ளவங்களே வந்து இஃப்தார் உட்கார்ந்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சூழ்நிலை இருந்து பேசினாங்க. பின்னால அவர்களே வந்து இது சோசியல் அசம்பிளி, இது நம்ம வந்துட்டு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இஃப்தார் பண்றது வந்துட்டு ஒரு சமூகத்துல ஒரு பெரிய ஒரு சுன்னத்தான விஷயம் அப்படிங்கறத வந்துகிட்டு நம்ம இது பண்ணோம். இந்த ஐஎம்ஏங்கிறது வந்து ஹாங்காங்ல இருக்கக்கூடிய 5 மஸ்ஜிதுகள் இருக்கு இல்லையா, அந்த 5 மஸ்ஜிதுகளை வந்து நிர்வகிக்கக்கூடிய பிஓடி போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் பாடி, அதனுடைய மெம்பர் பாடியில ஐஎம்ஏ இருக்குது. மத்த சைனீஸ் அசோசியேஷன், போரி அசோசியேஷன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல நம்ம ஒரு இந்த நிர்வகிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த அடிப்படையில நம்ம வந்து இந்த பள்ளியை நிர்வகிச்சுட்டு இருக்கோம். இந்த பள்ளியை கட்டுனதுல வந்துட்டு அதிகமான பங்கு பணி வந்துட்டு நம்ம ஊரு கீழக்கரை இந்த 2 ஊரையும் சார்ந்தது. அதிகமாக அவங்க வந்து நன்கொடை பண்ணாங்க. தஞ்சாவூர் மக்களும் ஈடுபட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியா அதிகமா கொடுத்தது வந்துட்டு காயல்பட்டினம் கீழக்கரையை சேர்ந்தவங்க தான். அதுல
சேதுராம் ஆஜியார் வந்துகிட்டு மிகப்பெரிய தொகையை ஒரு கல்லை காணாக்குனாங்க. அந்த கல்லு கிடைச்சிட்டான்னு சொன்னா அதை அப்படியே நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது கிடைச்சது. அது அப்படியே கிட்டத்தட்ட அந்த காலத்துல வந்து 2,80,000 வெள்ளின்னு நினைக்கிறேன். அந்த தொகையை அப்படியே வந்துட்டு என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கு கொடுத்தாங்க. இப்படி உருவாக்குனதான் இந்த பள்ளி. இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு நிலையும் வந்துட்டு எப்படி எப்படி இருக்கணும்னு நம்ம ஆட்கள் தான் முடிவு பண்ணாங்க. இந்த கதவு எப்படி இருக்கணும், அப்புறம் கிரில் எப்படி இருக்கணும், என்ன ஏதுங்கிறத. இந்த பள்ளியை டிசைன் பண்ணது வந்து ஆர்கிடெக்ட் வந்து பாம்பேயை சேர்ந்த காதிரிங்கிற ஆர்கிடெக்ட் தான் இந்த பள்ளியினுடைய ஆர்கிடெக்ட். இப்படி பொதுவாக நம்ம கைக்குள்ளாலதான் நம்மளுடைய முழு சுதந்திரத்தினாலதான் இந்த பள்ளிவாசல் இந்த அளவுக்கு பெருசா உருவாக்கப்பட்டுச்சு. நல்லது. ரொம்ப உங்களுடைய நேரத்துல நம்மளுடைய இந்த கவுலூன் மஸ்ஜிதுடைய நிறைய அரிய செய்திகளை சொன்னது ரொம்ப சந்தோஷம். கவுலூன் மாஸ்க் இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய கோஆர்டினேட்டர் காக்காட்ட கேட்போம். அந்த பிரம்மாண்டமான அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து எந்த அளவுக்கு அழகா நேர்த்தியாக வந்து வழி நடத்தி போறாங்க, அந்த ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி போயிட்டு இருக்கு காக்கா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கால்படத்துல தான் வந்திருக்காங்க, குக்கு வரவழைச்சிருக்கிறோம். போன வருஷம் 5 பேர், இப்போ 6 பேர் நல்லா செய்கிறாங்க. சம்சா செய்கிறதும் கஞ்சி போடுறதும் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ஜஸ்ட் போய் செட் ஆகிட்டாங்க. ஆண்டவதையா நல்லா வரும். தொடர்ந்து இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த புது பள்ளி கற்று 1984 அதுக்கு முன்னாடி பழைய பள்ளியிலேருந்தே முதல்ல கொஞ்சம் மச்சரம். இப்போ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2000 இப்போ குடிக்கிறாங்க. கொஞ்சம் இதில் பொம்பளைங்கெல்லாம் இன்க்ளூடிங். சண்டேல பொம்பளைங்க கிட்டத்தட்டவே 500-600-700 பேருக்கு மேலே வருவாங்க. இண்டோனேஷியா நல்லா இருக்கு. அதாவது கஞ்சியை வந்து பலதரப்பட்ட நாட்டு மக்களும் நல்லா எல்லாரும் குடிக்கிறாங்க. எல்லாமே டொனேஷனில் தான் வருவாங்க. டொனேஷன் எல்லாருமே சேர்ந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் மக்களும் கொடுக்குறாங்க. வர்றவங்க போகிறவங்க எல்லாம். சில பேர் கொஞ்சம் கணிசமாக கூட கொடுக்குறவங்களும் இருக்கு. மோஸ்ட்லி எவ்ரிதிங் அப்படி தான். ஒரு நாள் கூட டிஃபிகல்ட் கிடையாது. ஒரு வருஷம் கூட எல்லாமே சர்ப்ளஸ் தான். நம்ம ஒர்க் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி புது பள்ளி கல்விலேருந்து இருக்கிறோம். அதுக்கு முன்னே சாப்பிட வருவோம். அதுக்கு முன்னே முதல்ல ஒரு 70-80 பேர்லேருந்து ஆரம்பிச்சு முதல்ல தான் பெரியவங்க தான் பெரியவங்க வீட்டிலேருந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணாங்க. பிறகு ஆளுங்களை விட்டு வெளியிலேருந்து பண்ணாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டுலேயே இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்குல்ல. அப்படி தான் இந்த கெஸ்ட்டு ஒரு யூனிக். இந்த கஞ்சி கொடுக்கறது மட்டும் எங்கே பார்த்தாலும் மற்றதான் பண்ணுவாங்க. இந்த மிடில் ஈஸ்ட்லாம் பிரியாணி எல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து ஒரு யூனிக் கஞ்சி சமோசா. முன்ன கொஞ்சம் பழம் கொடுத்தோம், ஆஃப் பண்ணதான். இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக ஹைஜீன் சரியாக வரல அப்படிங்கிறதுக்கு சரியாக ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட அந்த பள்ளி அந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை எப்படி ஏற்பாடு பண்ணுறீங்க, எல்லா விவரங்களையும் நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் கவுலூன் மஸ்ஜித் ஹாங்காங் இஃப்தார் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ கொரோனாவுக்கு பிறகு கடந்த 2 வருஷமா ரொம்ப சிறப்பாக இருக்குது. கஞ்சி போடுறது ஃபுல்லாக காயல்பட்டின ஆட்கள் தான். இந்த வருஷம் வந்து 6 செஃப் வந்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கே கம்யூனிட்டி ஹாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. 3வது தளத்தில் வந்து ஒரு 600 பேர் வர்றாங்க. அது போக பெண்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பேர்கிட்ட பெண்கள் வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1800 பேர் வரைக்கும் பள்ளியில் அகாமடேட் ஆகிறாங்க இஃப்தாருக்காக. இது போக இந்த லீவு நாட்களில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் மக்கள். ஆனால் கூடுமான வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து தட்டுப்பாடு இல்லாமல் செய்கிறாங்க, தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ப்ராஜெக்ட் இது. சிறப்பாக வந்து இந்த இஸ்லாமிக் கம்யூனிட்டி ஃபண்ட் ஆஃப் ஹாங்காங் இதில் பார்த்து தெரியும் பாருங்கள். இன்கார்பரேட் ட்ரஸ்டீஸ் தான் மெயினாக வந்து பண்ணுறாங்க. இதில் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் அதிகமான பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். அதாவது இஃப்தார் கமிட்டிங்கிறது வந்து எல்லா மக்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நம்ம கரீமன் சொன்ன மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சது இவ்வளோ பெருசாக வளர்ந்து இருக்குது. இதுக்கு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் தேவை. எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இதுக்கு முன்னால இதை தோற்றுவிச்சவங்கள நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த இஃப்தாரை வந்து பாகிஸ்தானில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள தான் சேர்மனாக ஆக்கி வச்சிருந்தோம். ஆரம்பிச்சது நம்ம தான், பட் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஹனீஃப் பாய்னு அம்சுவா குரூப்னு ஒன்று இருக்குது. பெரிய அளவுக்கு டொனேஷன் பண்ணுவாங்க. அவங்க தான் சேர்மனாக ரொம்ப நாளாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க கீழக்கரையில் முஜிபுர் ரஹ்மான் காக்கா, அவங்களும் ரொம்ப காலமாக இந்த இஃப்தார் கமிட்டியை வந்து சேர்மனாக இருந்து வழி நடத்தி எதுவும் இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட சொன்னால் அதை நடந்துடும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை நம்ம கையிலேயே வச்சிருந்தாங்க, சிறப்பாகவும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஊருக்கு ரிட்டையர்ட் ஆகி போனது பிறகு இந்த தடவை இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் வந்து எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு தந்தாலும் அதுக்கு வந்து
ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தது. நம்ம கரீமண்ண, காதி காக்கா, அசீஸ் காக்கா, இப்படி நூறு. ஆனா எல்லாத்துக்கும் ஊர்ல எல்லாத்துக்கும் சேர்ந்து இதை ஒருங்கிணைச்சது வந்து பிரபு ஷுவைப். அவரை நம்ம மறக்க இல்லாது. அந்த அளவுக்கு இப்ப அதுக்காக ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழுவா இருந்து இதை செய்யறோம். இந்த இஃப்தாருக்கு வந்து அதிகமா பங்கெடுத்து பிரபு சுல்தான் ஹாஜியார் இருந்தாங்க. அவங்க தனி மனுஷனா இருந்து அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி எத்தனையோ நம்ம ஆட்கள், காதர் ஹாஜியார், இப்படி நம்ம பேரை சொல்லணும்னா நிறைய சொல்லணும். இப்படி நிறைய பேர் இதுல வந்து ஈடுபட்டு காயல்பட்டினம், கீழக்கரை, தஞ்சாவூர் இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இளைஞர் தலைமுறைகள் என்ன செய்யணும், இதை பொறுப்பு எடுத்து செய்யணும். இது ஒரு ஃபுல் டே வேலை இது. ஏன்னா ஸோ இன்ஷா அல்லாஹ் நடக்கும். நீங்களும் துஆ செய்யுங்க. வாங்க, அடிக்கடி ஹாங்காங் வாங்க, கவுலூன் மஸ்ஜிதுக்கு வாங்க. இந்த கவுலூன் மஸ்ஜித்லேயே நிறைய ஹிஸ்டரி இருக்குது. அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க அதை என்ன செய்யலாம், அதை எடுத்து போடலாம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறந்துட்டு நமக்கு பிடிச்சமான இஞ்சி டீ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளை வந்து அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாம் வந்து இஞ்சி டீ தந்து சந்தோஷப்படுத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். டொனேஷன் எடுக்கிறதுல கலெக்ட் பண்ற இஃப்தார் ஃபண்டுன்னு சவுண்ட் வந்ததுன்னா நாளைக்கு வந்தேன்னா கேட்டு அதையும் எடுத்து போடணும். மாஷாஅல்லாஹ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஆட்களை நியமிச்சு வச்சிருக்காங்க. தனியா அவருக்குள்ளே பிரச்சனை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. இஃப்தார் நிகழ்ச்சியும் முடிஞ்சது. இடத்தையும் நல்லா தூய்மையாக அழகாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த வேலையும் உடனே நடந்துட்டு 1/2 hour தான் இருக்கும். இடத்த அழகான முறையில் சுத்தப்படுத்திட்டாங்க. கவுலூன் மார்க்ஸ் பள்ளியினுடைய அந்த உருவாக்கத்துக்கு காரணமான அந்த நன்கொடையாளர்கள், அதில் குறிப்பாக வந்து போட்டிருக்கிறவங்க வந்து 2 லட்சம் வெள்ளிக்கு மேலே கொடுத்தவங்களை மட்டும்தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் எல்லாரையும் போட முடியாத ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த மக்களில் பெரும்பாலானோர் நம்மளுடைய இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள். கவுலூன் மார்க்ஸினுடைய ஆரம்ப கால அந்த கல்வெட்டு 1896 இந்த கல்வெட்டு பதிச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்பவுமே இந்த பள்ளியினுடைய ஆரம்பம் இருந்திருக்குது. இது வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே, தராயத்துல முதலாளா வந்துட்டீங்க. ஓகே, நல்லதுண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நூ காக்கா இப்போ வந்து அவங்க ஏற்கனவே கவுலூன் மார்க்ஸினுடைய அந்த நிர்வாக கமிட்டியில் இருந்தாங்க. இப்போ வந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிக்கு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ் போனாலும் நம்ம சுபு தொழுகை வந்தாலும் சரி, மற்ற எந்த வேலைக்கு வந்தாலும் சரி, இந்த இஃப்தார் கமிட்டியில் பல பேரை நம்ம பார்த்துருப்போம். அதில் இவங்களும் ஒரு ஆள். ஏன்னா அந்த கஞ்சி விஷயங்கள்ல வந்து கஞ்சி விஷயங்கள்ல வந்து எல்லா வேலைகளுமே காக்காவை அந்த சுறுசுறுப்பா பார்க்க முடிஞ்சிச்சு. மாஷா அல்லாஹ் இவங்களுடைய இந்த பணி நீண்டும் தொடர நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சாஃபி பள்ளி வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு எல்லாம் வாப்பா. இப்போ இவ வந்து பிள்ளைகளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வி ஓதி கொடுக்குறதுனா இவ்வளவு ஒன் ஆஃப் இது நவீன் அன்சார் சேர்ந்து இவ்வளவு காமில் அன்சார் 3 பேரும் நம்ம கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதோட பறக்கத்து உண்மையிலேயே நான் நெஞ்சால சொல்றேன். உண்மையிலேயே இருக்குது. வாப்பா செஞ்ச காரியத்தை இது செய்யறாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இது வரணும். அந்த பிள்ளைகளுடைய எல்லாத்துடைய அந்த நன்மைகள் உங்களை சேர்ந்துட்டே போகுது. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சது. ஓகே, நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். கவுலூன் மார்க்ஸில் ரமலான் பற்றிய முழு தொகுப்பை மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.